வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க நேற்றைய தினம் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பௌத்த விகாரைகளில் ஒன்றான பாய்டென் விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றுக் கொண்டார். இலங்கை மற்றும் வியட்நாம் தேசிய கொடிகளை ஏந்திய வியட்நாம் மக்களால் ஜனாதிபதிக்கு அதன் நுழைவாயிலில் அமோகமாக வரவேற்பளிக்கப்பட்டது. விகாரை வளாகத்தை சுற்றி பார்த்த ஜனாதிபதியை காண்பதற்கு வீதியின் இருபுறமும் ஏராளமானோர் கூடியிருந்தனர். மேலும் அவர்கள் இரு நாடுகளின் தேசிய கொடிகளையும் அசைத்து தமது மரியாதைகளை செலுத்தினர். ஜனாதிபதி விகாரையில் வழிபாடு நடத்திய பிறகு தேரர்கள் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதியை இதன்போது ஆசீர்வதித்தனர். பின்னர் ஜனாதிபதி விகாரை வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாபோதியை வழிபட்டதுடன் இந்த போதி 2023ஆம் ஆண்டு பாய்டென் விகாரை வளாகத்தில் நடுவதற்கு இலங்கையிலிருந்து நன்கொடையாக வழங்கப்பட்ட அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியின் ஒரு கிளையாகும். இலங்கை மத்திய கலாசார நிதியத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போதியை சுற்றி நிர்மாணிக்கப்பட்ட மதிலையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திறந்து வைத்தார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் ஹனோயில் உள்ள வியட்நாம் கம்யூனிச கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் கம்யூனிச கட்சியின் பொதுச் செயலாளர் டோ லாமை சந்தித்து கலந்துரையாடினார். வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான 55 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் கலந்து கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.